அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜினுடைய அன்பான வணக்கங்கள். இன்று 3ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் வருடம் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை துதியை திதி. இந்த நாளிலே மக நட்சத்திரம் சம்பவிக்கிறது. திதியை திதியிலே மக நட்சத்திரம் சம்பவிப்பது என்பது கேது நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமையிலே கேதுவினும் செவ்வாய் சேர்க்கை. இந்த நாளிலே படிப்பதற்கும் அதே போல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு செய்தல், நன்கொடை செய்தல், குழந்தைகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு புஸ்தகங்களை வாங்கி தானம் தருவது, அனாதை ஆசிரமங்களுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் அன்ன ஆகாரங்கள், அதே போல் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உபகரணங்கள், மருத்துவ செலவுகளை செய்தால் இந்த நாளிலே ஞானகாரகனாகிய கேது, மோட்சகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுனுடைய அருளால் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அறிந்து அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு புண்ணிய சூழலும், தொழில் மங்கி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் மங்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல லாபகரமாக போன ஒரு கம்பெனி திடீர்னு பார்த்தா தொழிலாளர்களுடைய போராட்டங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். தொழில் முன்னேற்றம் சற்று கம்மியாக இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அது தகுந்த மாதிரி கல்விக்கு செலவு பண்ணுங்கள். அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு பேனா, பென்சில் வாங்கி தரதல், நோட்டு புஸ்தகங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுங்க. முதியோர் இல்லத்திற்கு அவர்களுக்கு தேவைப்படுகிற மருத்துவ உபகரணங்களை செய்யும்போது உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றி தரக்கூடிய சூழல் ஏற்படுத்தி தருகின்றது. இந்த நாளிலே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. உத்திராடம் என்றால் சூரியனுடைய நட்சத்திரம். நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று நவகிரகத்திலே சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் தரிசனம் செய்து, சிவாலயத்திலே உள்ள நந்தியம்பெருமானின் இடையிலே நின்று சிவபெருமானை நேரடியாக தரிசனம் செய்து, அந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்யும்போது சந்திரனால் ஏற்படுகின்ற சகல தோஷங்களும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலனை காண்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே ஒரு அதி அற்புதமான விஷயங்கள் நிகழ உள்ளது. இந்த நாளிலே நீண்ட நாட்களாக சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியங்களும், சுப விரயங்கள் சொல்வார்கள். வீட்டிலே குழந்தைகளுக்கு கல்விக்காக செலுத்தக்கூடிய தொகைகள், அதே போல் உங்களது வங்கியிலே உங்களுக்கு புதிய லோன்கள், வீடு வாங்குவதற்கான ஆயத்த பணிகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுப விரயங்கள்னு சொல்லக்கூடியது. நன்மை தரக்கூடிய விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நல்ல லாபகரங்கள் இருந்தாலும் பிற இடத்துல கடன் வாங்கியே அந்த விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நீங்கள் சில நேரங்களிலே நிதி நெருக்கடியிலே மாட்டிக்கொள்ளலாம். முகம் தெரியாத நபர்களிடத்திலே பழக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள். உங்களது முழு விவரங்களை பிற இடத்திலே பகிராமல் இருப்பது மிக மிக நல்லது. உங்களது விஷயங்களை பிற இடத்திலே பகிராமல் இருப்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராசீர்வாதத்தினால் எல்லா விதங்களும் சுபமாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு தொழில் நலிவுகள் இருந்தால் அது அனைத்தும் நீங்கி தொழிலே ஒரு முன்னேற்ற பாதை. நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலே புதுப்பித்தல், சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழல், புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே சிலருடைய இல்லங்களுக்கு பீட்சங்களுக்கான விஷயங்கள் பேசுவது, காதணி விழாக்கள், குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய சுப விஷயங்களும் சுப காரியங்களும் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே ஒரு நல்ல இனிமையான சூழலும், இந்த நாளுக்கான தேவதையாக செவ்வாயுடைய பேராற்றல்கள் உங்களுக்கு கிடைத்து ஒரு இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேர்கின்றது. இந்த நாளிலே நீங்கள் சிவப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மிதுன ராசினியர்கள், மிதுன ராசினியர்களுக்கு ராசிக்கு 7லே சுக்கிரன் அமையப்பெறுகின்றார். அதே போல் 8ஆம் இடத்திலே சூரியன் அமையப்படுகிறார். அரசாங்கத்தால் சில பிரச்சனைகள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே பணியாளர்களுக்கு கடுமையான விஷயங்கள், கடும் சொற்களை வந்து சேருதல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அரசாங்க வேலையிலே செய்பவர்கள் சற்று கவனமாகவே தொழில் நிமித்தங்களை சற்று கவனித்து கொள்ளுங்கள்.
பிற இடத்திலே எந்த ஒரு பொருளையும் வாங்கிக்கூடாது. அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் இருப்பது நல்லது. பிற இடத்திலே தேவையற்ற விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்வது, வம்பு வழக்கிலே மாட்டிக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளிலே எல்லா லாபங்கள் சேரக்கூடிய ஒரு நாளாக அமையப்பட்டு இருந்தாலும் அதை உரிய நேரத்திலே சரியான முறையிலே பயன்படுத்தினால் எல்லாத்திலும் வெற்றி காணக்கூடிய விஷயம் உங்களுக்கு சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் பல வர்ண நிறம் மல்டி கலர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல இன்பமான சூழல் அமையப்படுகிறது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமைய நாளாக அமையப்பட்டிருந்தாலும் இந்த நாளினுடைய துவக்கம் சற்று விறுவிறுவென்றே சென்றாலும் உங்களுக்கு கடமையினால் சில பிரச்சனைகள், நீங்கள் உரிய வேலையை செய்திருந்தாலும் அதன் மூலியமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு சேர்கின்றது. நீங்கள் செய்கின்ற தொழிலிலே பெண் நண்பர்களால் உங்களுக்கு கெட்ட பேர், அவதூறு விஷயங்கள் நடைபெறும். சற்று கவனமாக இருங்கள். அதே போல் பிறருடைய பொருட்களை பாதுகாப்பதாக கூட எடுக்காதீர்கள். உங்களுக்கு அது அவதூறு விஷயங்களை பரப்புவதற்கான வழியாக இருக்கலாம். சற்று கவனமாக இருங்கள். உரிய நேரத்திலே உணவு அருந்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் அதை மருத்துவ ஆலோசனையின் பேரில் சற்று கவனித்து கொள்ளுங்கள். சின்ன பிரச்சனைகளுக்கு மன உளைச்சலாக ஈடுபடாதீர்கள். சிவ வழிபாடே சிறந்த வழிபாடு என்று செல்லும்போது உங்களுக்கு நல்ல பேராற்றலும் பேரின்பங்களும் சேர உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றி காண முருகப்பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள். நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி அடையலாம். இந்த நாளிலே நீங்கள் காவி நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு நல்ல மனபக்தியும் மனோலயங்களும் சேர்கிறது. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு இனிமையான சூழல், அதி அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாள். உங்கள் வாழ்க்கை துணையிடத்திலே நல்ல அன்பும் ஆதரவும் மன ஒற்றுமையும், அதே போல சில வழக்குகளே வெற்றி பெறக்கூடிய சூழலும், அதே போல இனிமையான விஷயங்களும், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே எடுத்த காரியங்களிலே வெற்றி, நீங்கள் இன்புற்றக்கூடிய சந்தோஷங்கள், உங்களது குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் வரக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக செய்யுங்கள். உற்றார் உறவினரிடத்திலே நல்ல மதிப்பு மரியாதை பாராட்டுகள், அதே போல் நல்ல நண்பர்களிடத்திலே உற்சாகமான வரவேற்புகள் அனைத்தும் நடைபெற உள்ள நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாள் உங்களுக்கு கேளிக்கை விஷயங்களுக்கும் சுபிட்சமான சூழலுக்கும் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமைப்பெறுகிற நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு சேர்க்கின்றது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இருந்து வருகிறது. 6லே அமர்ந்த 2 பாபகரங்களால் உங்களுக்கு சில நேரங்களே உடல்நிலையிலே சற்று உபாதைகள், நீண்ட நாட்களாக மருத்துவ பரிசோதனைகளை மருத்துவ பயனாளியாக இருப்பவர்கள் அனைத்து நோய்களும் நீங்கி ஒரு இன்பமான சூழலும் வெற்றிக்கான பாதையும், மருத்துவத்திலே நல்ல பயனாளிகளுக்கு நல்ல வெற்றி, அதே போல் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கற்றுள்ளக்கூடிய ஆட்களுக்கு புதிய மதிப்பு மரியாதைகள், இந்த வருடத்திலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இன்பமாக மாறி துன்பங்கள் நீங்கி பல்வேறு பிரச்சனைகள் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு சேர்கிறது. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு அரிய அற்புதமான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றி அடைந்திருந்தாலும் சில நேரங்களிலே நண்பர்களால் பிரச்சனைகள், உற்றார் உறவினரிடத்திலே கொடுத்த பணங்களினால் சில அவமானப்படக்கூடிய சூழல், குழந்தைகளிடத்திலே கருத்து வேறுபாடு, அதே போல் காதல் திருமணம் செய்தவர்களுக்கு சில சஞ்சலமான சூழல்கள், புதுமண தம்பதிகளுக்கு தனி கொடுத்தனம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சேரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. உறவினர்களிடத்திலே சற்று கலகம், சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய நாள். உறவினர்களிடத்திலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் சற்று கவனமாக இருங்கள். தொழில் சார்ந்த இடங்களிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொன் பொருள் ஈடுபாடுகளில் இருக்கக்கூடியவர் நல்ல லாபத்தை ஈட்டலாம். அதே போல் பங்கு சந்தையில் சற்று சரிவுகள் இருந்தாலும் மறுநாள் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் சேரும். இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபங்கள் சேர்க்கிறது. அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான அமைப்பெற்றிருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களிலே சற்று காலதாமதமாக செல்லக்கூடிய நெருக்கடிகளும்,
வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உறவினர்களாலோ அல்லது கணவன் மனைவியிடத்திலே கருத்து வேறுபாட்டினாலோ சில பிரச்சனைகள், அதே போல் உங்களது பூர்வீக சொத்துக்களுக்கு வம்பு வழக்குகள் இருந்தால் சற்று நிதி நிலைமையினால் சில ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. நிதி நெருக்கடிகளிலே ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு சேரும். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல் இருந்தாலும், படிக்கக்கூடிய நபர்களுக்கு சில நேரங்களிலே சில தொல்லைகள் சேரும். ஞாபக மறதி என்றக்கூடிய சில நேரங்களிலே வரலாம். குழந்தைகள் சற்று கவனமாக படிங்கள். ஒரு முறைக்கு 2 முறையில் படித்து தேர்வுக்கு செல்வது மிகவும் சிறந்தது. தேர்வுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கவனமாக அதை 1 முறைக்கு 2 முறை படித்து செல்லுங்கள். நல்ல வெற்றியை காணலாம். அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக செல்வது மிக மிக சிறப்பாக அமையப்பெறக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது அநேக வெற்றிகளும் உங்களுக்கு சேரும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்களிலே வெற்றிகள் இருந்தாலும் சற்று மனக்குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு இன்பமான வாழ்க்கையும், அதே போல் உங்களது வாழ்க்கை துணை இடத்திலே நல்ல மதிப்பு மரியாதையும், உங்களது உடல் ஆரோக்கியமாக மேம்பாட்டிலே செல்ல உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் தொழிலிலே நல்ல அபிவிருத்தியும், இந்த நாளிலே தொழில் முன்னேற்ற பாதையிலே செல்வது, நீங்கள் எந்த ஒரு சூழலிலும் நண்பர்களையும் உற்றார் உறவினரிடத்திலையும் நல்ல மதிப்பு மரியாதை அதே போல் நட்பு பாராட்டி வருவது, உங்களுடைய அநேக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனைவரையும் கலந்துரையாடல் செய்தே நீங்கள் செய்யும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு இன்பமான சூழல் சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல் நல்ல லாபங்களையும் வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீல நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான இன்பமும் சேர்கிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான சூழல்களை உங்களுடைய வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்றுத்தரக்கூடிய நாள். இந்த நாளிலே நண்பர்கள் விரோதியாகலாம், விரோதி நண்பனாகக்கூடிய சூழலும், நீங்கள் எதிர்பார்த்த நபர்களால் பணம் வராமல் நீங்கள் எதிர்பார்க்காத நபர்களால் பணவரவு தனவரவுகள் இருந்தாலும் உங்களுடைய தவறான எண்ணங்கள் நீங்கி உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய நல்ல நட்பு பாராட்டுதலும், அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய நபர்களால் லாபங்களும், அதே போல் உங்களது தேவைகளை புரிந்து கொண்டு உங்களது நண்பர்கள் உங்களை கை கொடுத்து தோள் கொடுத்து தாங்கக்கூடிய நாள் இன்று. சிலர்களால் பிரச்சனைகள் இருந்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் நம்பிக்கையும் தைரியமும் மன தைரியத்துடன் முயன்றால் நல்ல லாபங்களை பெறக்கூடிய சூழலும், இந்த நாளிலே புதிய நபர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். சற்று கவனமாக அவர்களை கையாண்டு கொள்ளுங்கள். உங்களது பொருள் ஈற்றும் பொருள் மேம்பாட்டுகளையும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் தேவையில்லாத நபர்களிடம் உங்களது பங்கு சந்தையின் விவரத்தையோ அல்லது உங்களுடைய பேங்க் விவரத்தையோ தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் உங்களுக்கு சேர்க்கின்றது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான சூழலும் நல்ல லாபங்களும் வரக்கூடிய நாள். இந்த நாளிலே எடுத்த காரியங்களிலே வெற்றி, அதே போல் புதுமை படைத்தல், தொழில் சார்ந்த இடங்களிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் உயர் அதிகார இடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படும். உங்களது நண்பர்கள் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய சூழல். இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயத்திற்கு மனக்குழப்பங்கள் அடையாமல் உரிய விஷயத்திற்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. நண்பர்களிடத்திலே சற்று நட்பு பாராட்டுதலும், அதே போல் உறவினரிடத்திலே நல்ல ஒரு சூழலும் வரக்கூடிய நாள். இந்த நாளிலே லாபங்கள், தன விஷயங்களிலே நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், அதே போல் சற்று அலைச்சல் இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்திற்கு செல்லும்போது பல்வேறு வேலைகள் இருந்தாலும் அதனை உரிய பயன்பாட்டின் மூலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை தெளிவுபடுத்தி கொண்டு ஒரு இடத்துக்கு செல்லும்போது உங்களது இனிமையான சூழலும் நல்ல நட்பு பாராட்டுதலும் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இன்பம் தரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களிலே சில காலதாமதங்களால் பிரச்சனைகளும், உங்களது மேலதிகாரிகளுடைய சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழலை தரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே
நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கவனமாக செல்வது மிக மிக சிறப்பு. இந்த நாளிலே வண்டி வாகனங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக செல்லுங்கள். அதே போல் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் உரிய பொருட்களையோ அல்லது ஹால் டிக்கெட் என்று சொல்லக்கூடிய உங்களது முக்கிய ஆவணங்களை எடுத்து உங்களுடைய பள்ளிக்கு செல்லுங்கள். ஐடி கார்டு, ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு போன்றவற்றை விஷயங்கள் எல்லாம் கையில் வைத்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே ரயிலில் பயணம் செய்யக்கூடியவர்கள் டிக்கெட்டை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களது ஆவணத்தினுடைய மிஸ்டேக்கினால் உங்களுக்கு பிரச்சனை, அதாவது ஆதார் கார்டு, ஐடி கார்டு போன்றவற்றை விஷயங்கள் மறந்து வைத்து விடுவதால் சில பிரச்சனைகள். லைசன்ஸ் எடுத்து செல்லுங்கள். அதே போல் இந்த நாள் உங்களுக்கு மறதியை தரக்கூடிய நாளாக அமைப்பது. சற்று எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து அநேக விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு செல்வது மிக மிக சிறப்பாக அமையப்படுகிறது. எந்த ஒரு சூழலிலும் உங்களது செல்ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்பி செல்லாதீர்கள். ஆகையால் அந்த விவரத்தை கையில் எடுத்து செல்லும்போது எந்த ஒரு பாதிப்பின்றி வெற்றிக்கான பாதை உங்களுக்கு சேரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான சுபிட்சங்களும் சேரும். எனவே இந்த 12 ராசிக்கார நேயர்களும் இன்புற்றுவார நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.